ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேடினாலும் கிடைக்காத ஒரு அரசு வேலை தான் பார்க்க போறோம். இந்த அரசு வேலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திலே இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசி வேலை வாய்ப்பா அமைய போகுது. ஏன்னா எலெக்ஷன் வரதுனால இதுதான் லாஸ்ட் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா, அடுத்து நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சத்தமே இல்லாத இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. உடனே விண்ணப்பிங்க. நீங்க இந்த முறை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். 100% ஜாப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணா மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரை பண்ணலன்னா என்னன்னே தெரியாது. ஸோ இந்த முறை விட்டீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு பல வருடங்களும் ஆகலாம், மாசம் ஆகலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த முறை விட்டுறாதீங்க. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரே லைக் பண்ணிங்க, பாங்க விரிவா பார்க்கலாம். நாம ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துக்காக வந்திருக்கு. குழந்தைகள் உதவி மையம் 1098 இங்க தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் இருக்கும். உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா திட்ட ஒருங்கிணைப்பாளர். இந்த போஸ்டிங் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். உங்களுக்கு போட்டோ பார்த்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டோ அது மேல பார்த்தீங்கன்னா செல்ஃப் சிக்னேச்சர். நீங்க போட்டோ ஒட்டி அது மேல செல்ஃப் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா கிராஸா இப்படி போட்டுக்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா போட்டோ ஒட்டிடுறீங்களா, இப்படி கிராஸா போடணும். போட்டோ மேலேயே வரணும், இது மாதிரி வரணும். அந்த மாதிரி கிராஸா போட்டுங்க. அடுத்து விண்ணப்பதாரின் பேர், உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. இந்த அப்ளிகேஷன் எண்ட் வரைக்குமே எல்லாமே கேபிட்டல் லெட்டர் எழுதிருங்க. அடுத்து உங்களுடைய அப்பாவுடைய நேமோ இல்ல கணவர் நேமோ பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க, அது எழுதிருங்க. பிறந்த தேதி கேட்கறாங்க, அது எழுதுங்க. 1/1/2026 படி உங்களுக்கு வயது என்ன கம்ப்ளீட் ஆகிது, அந்த வயது கேட்குறாங்க, போட்டுருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குறாங்க, அது நீங்கள் மென்ஷன் பண்ணி போட்டுருங்க. விண்ணப்பத்தாரின் முகவரி, உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக கேபிட்டல் லெட்டரில் எழுதுருங்க. தேசிய இனம் என்னன்னு கேட்குறாங்க, நீங்கள் அதை போட்டுங்க. மதம் சாதி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அது நீங்கள் போட்டுங்க. தொலைபேசி நம்பர், மெயில் ஐடி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் எழுதுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி எழுதுருங்க. கல்வி தகுதி நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனில் என்ன கேட்குறாங்களோ அது நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். அடுத்து 11 இதர கல்வி சான்றிதழ் கேட்கறாங்க, இருந்தா கொடுங்க, இல்ல விட்டுருங்க. அங்க அடையாளங்கள் கேட்கறாங்க பாருங்க. உங்களுடைய உடம்புல பார்த்தீங்கன்னா ஏதாவது அடையாளம் இருக்கும். இந்த மச்சன் சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கங்க. ஏதாவது தழும்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா எந்த இடத்துல இருக்கிறத மென்ஷன் பண்ணிக்கங்க. உடற்தகுதி, உங்களுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உங்களுடைய ஜஸ்ட் மார்பு அளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க, அதெல்லாம் போட்டுங்க, எத்தனை சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவ சான்றிதழ். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணிருந்தீங்களா அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா எழுதுங்க. எங்க நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன், எங்க ஒர்க் பண்ணீங்களா, அங்கே எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, மொத்தம் எத்தனை வருஷம் எத்தனை மந்த் ஒர்க் பண்ணீங்கிறத போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. உறுதிமொழி, உங்களுடைய நேம் போட்டு உங்களுடைய அப்பா நேம் போட்டு இதனால் தெரிவிப்பது என்னவென்றால், இவ்விண்ணப்பத்தில் நான் அளித்துள்ள தகவல், இணைத்துள்ள சான்றிதழ்கள் மற்றும் என்னுடைய விவரங்கள் யாவும் உண்மை என உறுதியளிக்கிறேன். மேற்கூறிய தகவல்கள், சான்றிதழ் மற்றும் விவரங்கள் யாவும் தவறு என கண்டறியப்பட்டால் எனது விண்ணப்பங்கள் எந்த நிலையில நிராகரிக்கப்படும் என்பதை முழுமையாக அறிந்து கொள்கிறேன். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருங்க. இது அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சரி, நீ படிச்சு பார்த்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருக்கீங்க. இன்னும் உங்களுடைய நேம், உங்களுடைய அப்பா நேம் 2 இடத்துல கூட போட்டுங்க. போட்டு லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா டேட்டு, பிளேஸ் போட்டுக்குங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இவ்வளவு ஈஸியா கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. நோட்டிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கு. பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். இதுக்கான குவாலிஃபிகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் நீங்க படிச்சிருக்கணும். அந்த போஸ்ட் கிராஜுவேட் எதில் படிச்சிருக்கணும், சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்படி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்லையும் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல, ஆனால் கிராஜுவேட்டாக இருந்தால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கிராஜுவேட்டாக இருந்தாலும் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி ஹெல்ப்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1/1/2026 படி உங்களுக்கு வயது 42 வயதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளமா உங்களுக்கு 28,000 ரூபாய் சம்பளம். உங்களுக்கு நிரந்தர ஜாப் கிடையாது, தொகுப்பூதியத்தில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்க பூர்த்தி செஞ்சு அந்த கவர்ல பார்த்தீங்கன்னா அட்ரஸ்லாம் எழுதி நீங்க அனுப்புவீங்க. அது இல்லாத 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கவர் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கவர்ல தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல அனுப்பப்படும். ஸோ அதை மறக்காம வச்சிருங்க. விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ் ஒளி நகலுடன் பத்திரிகை செய்தி வெளியான 15 நாளைகள் பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னைக்கு நாள்னா 11/3/2026ங்க. இந்த தேதிக்குள்ள நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கையில இருக்கிற மாதிரி அனுப்பியிருக்கணும். முழுமையா பூர்த்தி செய்யப்படலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் சொல்லிட்டாங்க. நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்,
மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக சுற்றுலா மாளிகை எதிரில் அண்ணா சாலை வேலூர் மாவட்டம் 632001 இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க சென்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல நீங்க வேற மாவட்டத்துல எந்த மாவட்டத்துல தேடினாலும் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஜாப் இருக்கு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்திலையும் செக் பண்ணி பார்க்குறேன். வேற ஏதாவது வந்திருக்கான்னு தெரியல. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ண வரைக்கும் வரல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி செக் பண்ணி போட்டே இருக்கோம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.